மான் வேட்டையாடுறது, பட்டி சாராப்பு, காவேரியில் மீன் பிடிக்கிறது. அப்போ வந்து இந்த கேம்பு நீராவரி இது கரண்ட்டெல்லாம் இல்லை. ஏதோ மழை பெஞ்சு அந்த ராகி கொஞ்சம் கம்பு விளைய வச்சுக்க வேண்டிய சாப்பாட்டுக்கு. தொழிலே தான். இதை எங்கள் தாத்தாவும் பண்ணார், எங்கள் அப்பாவும் பண்ணார், நாங்களும் அதுக்கே போடுங்க. அப்படியே நடைமுறையில் போய்கிட்டு இருக்கும்போதே சேவி கவுண்டர்ன்ற ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் தமிழ்நாடு கருங்கல்லூர்காரர். அவர் வந்து யானை சுட ஆரம்பிக்கிறார். இந்த கோபிநாத் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கோபிநாத் தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கார். அவர் யானை சுடும்போது நாங்களாம் மான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறது பார்க்குறோங்க. அவரையும் பார்க்குறோங்க. யானையெல்லாம் சுட்டு கொண்டு போகிறாங்க. இது ரொம்ப காசுக்கு நிறைய விற்க மாட்டேங்குது. எங்கள் வாழ்க்கை அன்றைக்கி ஒரு 20 ரூபாய் பார்க்குறதே பெரிய விஷயம். நாங்கள் பார்த்ததே இல்லாத சொல்லலாம். அப்புறம் மாமச்சம் முறை தான் ஆகணும் அவர். அப்புறம் எப்படி மாமா இது என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது இதெல்லாம் இட்டு கொடுத்தா கிலோ 100 ரூபாய்க்கு போகுது, 50 ரூபாய்க்கு போகுது, 100 ரூபா வரைக்கும் விற்கிது அப்படின்னாரு. சரி நாங்களும் இதை முயற்சி பண்ணுங்கனாரு. அப்புறம் சரி ஒரு 2-3 யானை எங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுட்டுங்க கொடுத்துங்க அவருக்கு. அவர் கொண்டு போய் எல்லாம் ஒரு 60-70 கிலோ விற்றுட்டு கொண்டாந்து ஒரு 3000 ரூபா கொடுத்தாரு. 3000 ரூபா இன்றைக்கி வந்து ஒரு 35 லட்சம் 40 லட்சம் ரூபா வேல்யூவேஷன். 100 ரூபா நோட்டு 50 நோட்டு பார்க்காத மனுஷன் பார்க்குறங்க. எங்களை வச்சு அடக்க முடியுமா? மரத்து மேலே குதிச்சோன்னா நாங்கள் குதிக்க ரெடி. ஓஹோ, இது எல்லாத்தோட நல்ல பிஸ்னஸாக இருக்குது.